டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி வக்காலத்து வாங்குறது வாதாடுறது எல்லாமே பாஜக இந்துத்துவவாதிகளுக்கு. முக்தாருக்கு என்ன யோசனைடா, எப்படியாவது ஒரு செக்ஸ் ஆஃப் வாயில இருந்து பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. உங்க வாயில வராது, இல்ல உங்க வாயில வராது. எப்படி வரும்? சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சொத்தை இந்த அரசு எடுப்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அரசுங்க என்ன பண்ணாங்கட்டி அரசு? அதை நீங்க இப்ப பேச முடியாது. பேசினா குற்றம். எப்படி குற்றம்? சட்டம். என்ன சட்டம்? யார் கேட்கறது? நான் பாத்துக்கிறேன். தன்னுடைய சுயலாபத்திற்காக பச்சோந்தியாக செயல்படுறானோ அவனையெல்லாம் வளைச்சி அரசியல் சாசனத்தை கேலி குத்தாக்கி இது மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு நீ நாடாளுமன்றத்தில் ஏத்துறையே, மாநிலங்களில் ஏத்துறையே, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க தெளிவான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு இங்க நம்பர் கேம் தானங்க. நம்பர் என்ன இருக்கோ அதானங்க. வயிற்றுக்கு சாப்பிடுறது வாய் தான் வேணும்னு சொல்லிட்டு மனத்தையும் சாப்பிட முடியுமா? இஸ்லாமியர்கள் எப்போ அழிஞ்சு போவாங்க, எப்போ குழி தோண்டு புதைக்கணும் நினைக்கக்கூடியவங்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருடைய உள்நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். படிக்காத பாமர மக்களுக்கு தெரியுது. ஏன் உங்களுக்கு தெரியலையா? வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம், நாங்கள் இஸ்லாமியர்கள் மீது போர் தொடுத்து விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம் என்று சொல்றாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஏன் கேட்கிறீங்க? பிஜேபி இப்படி வக்காலத்துவாங்க. ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தை ஆன்மீக வார்த்தை அல்ல, அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகள், அது பாபர் மசூதி இடிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள், அது இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள். ஜெய் ஸ்ரீராம் என்பது அந்த ராமரை ஏத்துக்க மாட்டாரு. அப்படி ஒரு ஆபத்தான வார்த்தை. அந்த வார்த்தை மக்களவையில மாநிலவையில் சொல்றாங்கன்னா ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு நீங்க அதை கண்டனம் தெரிவிக்காம அதை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இறைவனை கேட்டுதான் தீர்ப்பு எழுதுவேன். என் கனவுல ராமர் வந்தாரு, அதனால இந்த தீர்ப்பு வழங்கினேன். என்ன பண்ண? நாளைக்கு ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் இருக்காரு, எனக்கு நபிநாயகம் கனவுல வந்தாரு, வந்த பிறகு ராமர் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தா ஏத்துக்கீங்களா? நீங்க இதையெல்லாம் சொல்லி இந்து முஸ்லீம் கலவரமாக ஏங்க இந்திய அரசியல் சாசனத்தை கேலி கூத்தாக்குறீங்க. மசூதியை இடிக்கிறவன் சிறுபான்மை மக்களை கொல்றவன்லாம் நாட்டுடைய பிரதமர் ஆயிடலாம். உங்களுக்கு பாரத நாடு வேணுமா, இந்தியா வேணுமா? எனக்கு இந்தியா நாடு வேணும், வேற எந்த மயிர் நாடும் தேவை. அப்பன்னா இந்தியாவாக இந்தியனா இருங்க. இப்படியே பண்ணிட்டு போறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாம் மக்களும் அமைதியா இருக்க மாட்டாங்க. இல்லட்டும், அது நல்லதுல நாட்டுக்கு. இப்படிதான் பிரிட்டிஷ்கார அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ணா, ஒரு தலைப்பட்சமா செயல்பட்டான். மக்கள் பொங்கி எழுந்தாங்க, சுதந்திரத்துக்காக போராடினாங்க. மறுபடியும் ஒரு போராட்டத்தை உருவாக்கி விடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல உறுத்தலையா? பார்லிமெண்ட் காந்து கோலி மாறோ அதெல்லாம் சுட்டுருவாங்க. போற போக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு கை தட்டுறேன். வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு ஷேக் தாவூத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஷேக் தாவூத் பேரு, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி வக்காலத்து வாங்குறது வாதாடுறது எல்லாமே பாஜக இந்துத்துவவாதிகளுக்கு. எங்கே பாஜகவுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கேன், எங்கே பிஜேபிக்காக பேசியிருக்கேன், எந்த பிஜேபிக்காக நான் முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறீங்களா? பாஜக இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஏன் தலித் சமுதாய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நண்பனா எதிரியா? பாஜகவுடைய தலைவர் இந்தியாவுடைய பிரதமரா இல்ல வேற நாட்டுக்கு பிரதமரா? தலையெழுத்து என்ன பண்றது? குஜராத் கலவரம் ஏற்படும் போது அங்கே முதல்வராக இருந்தார், சமன் அனுப்பப்பட்டது. உலக நாடுகளெல்லாம் தன் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தடை போட்டாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாரு. நமக்கு எதிரியா அவர் நல்லவரா வல்லவராங்கிறத பற்றி நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பிரதமராக இருக்காரு, நீங்கள் பிரதமராக ஏற்றுக்கணும். சட்டத்தினுடைய ஆட்சி இந்தியாவில், அப்போ ஜனநாயக ஆட்சி, நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு நமக்கு எல்லாம் பிரதமர், அதனால பிரதமராக இருக்காரு. இல்லை, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுச்சா இல்லை? நான் பிரதமர் மோடியை பற்றி பேசல, ஒன்றிய அரசை பற்றி பேசல. நான் கேட்குறது பாஜக இஸ்லாமியர்களுக்கும் தலித் சமுதாய மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொதுவான இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நண்பரா எதிரியா? நீங்க பாஜகவுடைய பிரதமர் தானே இன்னைக்கு ஆட்சியில் இருக்காரு. நான் கேட்டது பிரதமரை பத்தி கேட்கல. நான் பாஜக இந்துத்துவவாதிகள், RSS, விஸ்வ இந்து பரிஷத்து, இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மதிக்கக்கூடியவர்களா மிதிக்கக்கூடியவர்களா? இல்ல, அந்த கட்சியினுடைய ஆட்சி தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அது தலையெழுத்து என்ன பண்றது? இப்போ நீங்க மதிக்கிறவங்க மிதிக்கிறவங்கன்னு பேசுனீங்கன்னா
இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஷேக் தாவூத் வந்து மாட்டிட்டாரு, கூப்பிட்டு உட்கார வச்சு எதையாவது கேட்டு இந்து முஸ்லீம் கலட்டா உருவாக்கிடுவோம்னு ஐடியாவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல நான் என்ன கேட்டேன் புரியுதா உங்களுக்கு? இல்ல நீங்க கேட்ட அவங்க நண்பர்களா விரோதிகளா? அப்ப நான் விரோதின்னு சொன்னா அப்ப சண்டை ஆரம்பமாயிருவோமா? நாளையில இருந்து சண்டையை போயிருவோமா? அப்ப யார் அவங்க? ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க. சரி, எதிரின்னு சொன்னா நாளைக்கு எல்லாரும் கையில தலவார் கத்தி எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நான் எதிரினா தத்துவ ரீதியாக அரசியல் ரீதியாக இவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பொதுப்படியான இந்துக்களையும் இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றுதான் கேள்வி. அதாவது நீங்க எப்படி பேச வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் வாழ முடியுமா? நீங்கள் இங்கே இருக்க முடியுமா? இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய செயல்பாடு என்ன, இவங்களுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் மனத்துவ துணி விடுறா? இல்லை மனத்துவ துணி விடுறா? இல்லை நான் இது என்ன மருத்துவ நிகழ்ச்சி? இல்ல நான் என்ன கேட்டேன், பாஜக நீங்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சின்னு வச்சிருக்கீங்க, பாஜக இஸ்லாமியர்களுக்கு நண்பனா விரோதியா? பாஜக என்பது அவர்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை சேர்ந்தது. அவர்களை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அவங்க யாரை எதுக்குறாங்க யாரை வெறுக்கிறாங்கிறதுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கோ இல்ல முக்தார் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கோ நான் இங்க வந்து உட்காரல. உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன? எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை இந்திய மக்கள் மேன்மை அடையணும், சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரிசமமான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்காக வாதாடுறோம், போராடுறோம், எல்லாமே அதுக்கான செயல்பாடுகளை செய்யறோம். பாஜக நம் மீது அக்கறை கொண்ட கட்சியா, மத தோஷம் செய்யக்கூடிய? இல்ல முக்தாருக்கு என்ன யோசனைண்டா, எப்படியாவது ஒரு செக்ஸ் ஆஃப் வாயில இருந்து கண்டிப்பா பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. உங்க வாயில வராது. இல்ல உங்க வாயில வராது. எப்படி வரும்? இல்ல இல்ல நீங்க உங்க வாயில வருமா? இல்ல நீங்க இப்ப திமுக பத்தி பேசினா பேசுறீங்க. இல்ல உங்க நோக்கம் என்னன்னா எப்படியாவது சண்டை இழுத்து விட்டுறணும், பிரச்சனைக்கு ஆளாயிரணும், அதுல உங்களுக்கு சந்தோஷம். பிஜேபி இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? இல்ல நீங்க தானே இப்ப சொல்றீங்க, நான் சொல்லல. பிஜேபி பத்தி பேசுறதே முக்தார் அஹ்மத் தான் பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறேன். பிஜேபிங்கிற ஒரு கட்சி இங்க வந்திருக்கு, அது போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, அவங்களும் செயல்படுறாங்க. வக்பு மசோதா பாஜகவின் நோக்கம் என்ன? பாஜக இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சியா? இல்ல இப்ப நீங்க வக்பு மசோதாவை பத்தி பேச பாக்குறீங்களா, இல்ல பாஜக இஸ்லாமியர்கள் மேல அக்கறை இருக்க கட்சின்னு கேட்க வர்றீங்களா? இப்போ பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் உடைய அடித்தளமாக இருந்து அதனுடைய செயல்பாட்டில் அணுகுமுறையில் வளர்ந்த கட்சி. அதாவது ஆர்எஸ்எஸ் எப்படி என்றால், ஏற்கனவே கோட்சே அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி எடுத்த பிறகு அங்கிருந்து விலகி வந்து தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்ற பெயரை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை ஏற்படுத்த தன்னை முன்னிலைப்படுத்தி மகாத்மா காந்தியை சுட்டவர். அந்த கோட்சே பயிற்சி எடுத்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தான் இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அவருடைய கொள்கை இந்த நாடு இந்திய நாடு இந்துத்துவாக மாற்ற வேண்டும், இந்துத்துவாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் அப்படின்ற அவங்க எண்ணம், சிந்தனைகள். அப்படிப்பட்டவங்க இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். ஆர்எஸ்எஸ்ல அவர் ட்ரைனிங் எடுக்கட்டான், எதுல வேண்டாலும் அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்தில் நிலை பெறணும்னு சொன்னா சட்டத்தை தவிர சட்டத்தை மீறி அவர் எதுவுமே ஆர்எஸ்எஸ் கொள்கையை இங்கே எதையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா இந்தியாவில் அந்த ஆட்சி நிலைக்காது, எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, நான் மறுபடியும் கேட்குறேன். பாஜக, நான் ஒன்றிய அரசை கேட்கல, பாஜக கட்சியினர், ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இந்துத்துவவாதிகள், இவங்க இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்களா? நான் கேட்குற இந்த நீங்க கேட்குற இந்த கேள்வி ஆகப்பட்டது எப்படி இருக்கு? இல்லை, ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஏன் கேட்குறீங்க? அதாவது வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையாக இல்லை. எப்படிப்பட்ட? அதாவது நீங்க கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, நீங்க தெளிவா சொன்னீங்க, அவங்க அப்படி இல்லைன்றது மறைமுகமா சொன்னீங்க. நான் நேரடியா சொல்லுங்கன்றேன். விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்களா? அந்த கட்சியினுடைய கொள்கை வேற. என்ன? அகண்ட பாரதம் வச்சிருக்காங்க. பாரதவாசின்னு சொன்னா எல்லாருமே இந்துக்கள் தான்ங்கிற தத்துவத்துல அவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இது வந்து ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும், இரண்டாம் தர மக்களாக மற்ற மக்கள் இருக்கட்டும். அவங்க பாரத நாட்டை நிலைநிறுத்துறதுக்கு உள்ளவங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல முடிஞ்சிச்சு. அதாவது பாரத நாட்டை நிலை நிறுத்துறதற்காக கொள்கை கொண்டவர்கள். அப்ப இப்ப எப்படி இருக்கு நாடு? இப்ப அவங்க நினைக்கிறது இந்தியாவாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாரத நாடா இல்ல, இந்தியாவாக இருக்கு. ஏன் இந்தியாவாக இருக்குன்னு சொன்னா, நம்ம திரும்பிட்டு போனா இது ஜனநாயக நாடு, அதனால இந்தியாவாக இருக்கு. மதசார்பின்மை நாடு. ஆமா, மதசார்பின்மை நாடா இருக்கு, இந்தியாவாக இருக்கு. அம்பேத்கருடைய சட்டத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. பிரதமரா வந்தாலும் சரி,
அமைச்சராக வந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்கு வந்தாலும் சரி, சென்ட்ரலுக்கு வந்தாலும் சரி, அந்த சட்டப்படி தான் நீதிமன்றங்கள்லாம் இயங்குது. நம்மளும் அந்த சட்டம் என்ன டிஃபரெண்ட்? பாரத நாடா மாத்துறதுக்கும் இந்தியாவா இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்தியாவாக இருந்தா செக்குலர் கண்ட்ரி, மதசார்பின்மை. ஆமா. பாரத நாடாக இருந்தா அது ஒரு ஜாதி, அதாவது இந்துக்களாகவே இருக்கிறது பாரத நாடு. ஓ, அப்போ ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு வந்துட்டு இந்து ராஷ்டிரம் கொண்டு வரணுன்றது தெளிவா இருக்கிறாங்க. பாரத நாடாக இருக்க வேண்டும்ங்கிறது அவங்க கொள்கை. இந்தியாவாக இருக்கணுங்கிறது செக்குலரிசத்துல இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். சரி, எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இஸ்லாமியர்கள் மீது பாஜகவிற்கு அடித்தளத்தில் அடிப்படையில் ஒரு அக்கறை இருக்கான்னு பார்த்தா இல்லை. அவங்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் வேற. அவங்க வந்துட்டு இந்தியாவை இல்லாமல் பாரத நாடாக கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய கட்சி பேர்லையும் தன்னுடைய அமைப்பு பேர்லையும் இந்தியா என்ற பெயரை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அறிவுறுக்கத்தக்கது. அவங்கள பொறுத்துக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு வைப்பாங்களே தவிர இந்திய பாரதிய ஜனதா கட்சின்னு வைக்க மாட்டாங்க. அவங்க எங்குமே இந்தியா என்ற பெயர் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அறிவுறுக்கத்தக்கது. இதில் நம்ம வெளிப்படையாக தெரியுது, அவர்கள் இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்காகவும் கிறிஸ்தவருடைய வளர்ச்சிக்காகவும் தலித்துடைய வளர்ச்சிக்காகவும் பொதுமக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்க கட்சி ஆரம்பிக்கல. அவங்க வந்து பாரத நாடா உருவாக்கணும் அந்த அடிப்படையில் செயல்படுறாங்க. ரைட், ஓகே. அப்படிப்பட்ட இவங்க வக்பு விஷயத்தில் தலையிடுறாங்க, ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா இஸ்லாமியர்கள் மீது அக்கறையா இருக்க வாய்ப்பில்லை. நான் உங்களுக்கு கேட்கிறேன், கேளுங்க. 94 காங்கிரஸ்ல ஒரு சட்டம் போடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு நீதியரசர் சச்சாருடைய தலைமையில் சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போடுறாங்க. இந்த கமிட்டி வந்து இந்தியா பூரா பயணம் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்களையும் விட கீழே இருக்காங்க. கல்வியில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலேயுமே கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேன்மை அடைகிறதுக்கு, கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் மேன்மை அடைகிறதுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ சரிசமமாக அவங்க வரணும்னா அதை செய்ய வேண்டியது இருக்கு சொன்னாங்கல்ல. ஆமா, அதை எதிர்த்தது யார்? கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக எதிர்த்து. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் சச்சார் கமிட்டியில் இதுக்கும் சொல்றாங்க, அதாவது வகுப்பு செய்யப்பட்ட வக்கப்னு சொல்றது, அரபியில் என்ன சொல்றது, நில்லுன்னு சொல்றது. அப்போ சொத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு வக்கப்னு சொல்றது. அப்போ அந்த வக்கப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேரிச்சம்பழ தோட்டத்தை எழுதி கொடுத்தாங்க, அதாவது ஏழை எளிய மக்களுக்காக. அதுக்கப்புறம் குடி தண்ணீர், நல்ல தண்ணீர் கிணத்தை எழுதி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து ஹதீஸ்கள்ல இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பணக்காரர்கள், தனவந்தர்கள், இஸ்லாமிய ஏழை எளிய மக்கள் கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல மேம்படுறதுக்கு வக்கப் பண்ணாங்க. இது எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னவா சுதந்திரத்துக்கு அப்புறமா? முகமது நபி காலத்துல 1450 வருஷத்துக்கு முன்னால அரபு நாட்டுல இருந்து. அப்போ 800 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய மன்னர்களும் இந்திய நாட்டை ஆண்டார்கள், ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்திலேயே பார்க்கும்போது இந்த வக்பு சொத்துக்கள் இருக்கின்றது, இஸ்லாமிய முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை பிரிட்டிஷ்காரனும் முடக்கல, அதுல தலையீடுல குறுக்கிடல. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அரசியல் சாஸ்திரம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த விஷயம் மதம் சார்ந்த விஷயங்கள். இந்த வக்போர்டு விஷயத்தில் வந்துட்டு அரசாங்கம் தலையிடக்கூடாது, இது மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் முன்னிலைப்படுத்தினாரு. இது வரைக்கும் யாருமே அதில் கை வைக்காமல் இருந்தாங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன கேள்வினா, பாஜக, இந்துத்துவவாதிகள், விஸ்வ ஹிந்து பரிஷத்து, RSS போன்ற இந்துத்துவவாதிகள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் இஸ்லாமியர்கள் எதிராக பல தோஷங்கள் செய்தவர்கள். அவர்களால் பல மத கலவரங்களும் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வக்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தாக இருக்குமே தவிர அக்கறையாக இருக்காது என்பது நமக்கு கடந்த கால வரலாறு முன்னிலைப்படுத்துது. உங்களுக்கு எப்படி முன்னிலைப்படுத்துது? இப்போ நீங்க தெளிவான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வக்பு சொத்து வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் இடத்துல இருக்கிறது ராணுவத்துக்குடைய சொத்து. 2வது இடத்துல ரயில்வே போர்டுடைய சொத்து இருக்கு. 3வது இடத்துல வக்ஃப் போர்டுடைய சொத்து இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, நான் சொல்றேன் ஏன் சொல்லுதுன்னா, இந்திய திருநாட்டை இஸ்லாமியர்களும் ஆண்டிருக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு 800 வருடங்களாக இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ராஜ்யம் இருந்திருக்கு. அதனால இஸ்லாமியர்களுடைய சொத்து பெருமளவு இருக்குது என்பதும் அது தெளிவாக தெரியுது. தவிர இது கொள்ளடிச்ச சொத்து அல்ல. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு செல்வந்தர்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்த சொத்துக்கள் கண்டிப்பாக இவ்வளவு பெருசா இருக்குன்னா அது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இவ்வளவு
இவ்வளவு பெரிய சொத்துக்கு உள்ள இன்னைக்கு நிலவரப்படி சொல்லக்கூடிய 17% 25% உள்ள இஸ்லாமிய பெருமக்கள். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. அதாவது இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்காங்க, இத்தனை கோடி சொத்து இருக்கு, ஏன் முன்னேறலன்றீங்க. இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். கேளுங்க, இதை வந்துட்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய முக்கிய நபர்களும் உட்கார்ந்து ஒன்று கூடி நீங்க ஆய்வுபடுத்தி இதை ஏன் இப்படி இருக்கு, நம்முடைய மக்கள் சமுதாய மக்கள் பின்னோக்கி இருக்காங்களே, இதை நம்ம சரி பண்ணமே, நம்மளை நம்பி தானே வக் போர்டுன்னு ஒன்று உருவாக்கி இந்த சொத்துக்களை கொடுத்துருக்குறாங்க, நம்ம தானே காரணம், நம்ம எங்கேயோ செயல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம குடும்பத்து விஷயத்தை நமக்குள்ள நம்ம பேசிக்கலாம். இப்போ கேள்வி அது இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, பாஜக இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் உள்ள வந்திருக்கிறாங்க. சர்ச்சார் கமிஷன் வரும்போதே இஸ்லாமியர்கள் முன்னேறணும் அப்படின்னா 10% இடஒதுக்கீடு தரணும்னா எதிர்ப்பு தெரிவித்தவங்க, கண்டனம் தெரிவித்தவங்க, இவங்க கண்டிப்பாக சத்தியமாக நம்ம நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலா இல்லையா? ஓ, அப்படி கேட்குறீங்க. இதுக்கு முன்னால இந்த மாதிரி சட்டத்தை யாரும் கொண்டு வரல. சரி, இதுக்கு முன்னாடி சட்ட திருத்தம் வந்திருக்கலாம். கேளுங்க, வந்துச்சா? வந்துச்சு. அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எப்படின்னா ஜனநாயகம் இருக்கும், அங்க அனைத்து சமுதாய மக்கள் இருப்பாங்க, சமூக அக்கறை கொண்டு இருப்பாங்க, தேசப்பட்டாளர் இருப்பாங்க. அவங்க கொண்டு வந்தா கேள்வி கேட்கறதுக்கும் தட்டி கேட்பதற்கும் சரி செய்வதற்கும் 1000 வழி இருக்கு. அந்த வழி பாஜக இல்ல. அப்படிப்பட்டவங்க ஏன் சட்டத்தை நிலைநாட்டல? 10% சச்சார கமிட்டியில கொடுக்க சொன்னாங்களே, ஏன் காங்கிரஸ் கொடுக்கல? 95ல சொல்லி 2013 வரைக்கும் தூங்கிட்டீங்க. ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன? காங்கிரஸ் கட்சி யோகியன் எங்கனா சொல்லிருக்கேன் உங்கள்ட்ட. ஏங்க இந்த சட்டத்தின் மூலமாக பாஜக அந்த இஸ்லாமியர்களுடைய வகுப்பு சொத்தை பூரா எடுத்துட்டு போயிருவாங்களா? இப்போ பாஜக வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா பாஜகவுடைய அஜெண்டா இஸ்லாமியர்களை வஞ்சிக்க வேண்டும், அவ்வளவுதான் மேட்டர். இஸ்லாமியர்கள் எப்போ அழிஞ்சு போவாங்க, எப்போ குழி தோண்டு புதைக்கணும் நினைக்கக்கூடியவங்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருடைய உள்நோக்கம் எல்லாருக்கும் தெரியும், படிக்காத பாமர மக்களுக்கு தெரியுது. ஏன் உங்களுக்கு தெரியலையா? அக்கறை என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. சரி, ஓகே. இப்போ பாஜகல நாடாளுமன்றத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பி இருக்கிறாங்க? இஸ்லாமிய கேண்டிடேட்டை நீங்க நிப்பாட்ட நீங்க ஓட்டு போடுவீங்களா? இப்போ நீங்க பாஜக கைக்குலி மாதிரி பேசுறீங்க. என்ன நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் ஒரு முஸ்லிம் எம்பிக்கள் இல்ல, ஒரு அமைச்சர் இல்ல. இந்த சட்டத்தை ஏற்றின பிறகு அவங்க எழுப்பின முழக்கம் என்ன? என்ன முழக்கம்? எனக்கு நம்ம எழுப்பினாங்க ஜெய் ஸ்ரீராம் என்று நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில கூச்சலிடுறாங்க, முழக்கம் போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க. ஆமா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர்னு கத்துறீங்களா? மதசார்பு நாட்டில் ஏதோ பேசக்கூடாது. அதுதாங்க சொல்றேன். நான் சொல்றேன் கேள, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல உறுத்தலையாது? எனக்கு வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு ஏற்றிய பிறகு இவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷமிடுறாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம் எப்ப தெரியுமா காதுல விழுந்துச்சு? அந்த ஜெய் ஸ்ரீராம் விடும்போதெல்லாம் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு, அப்பாவி பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு, அப்பாவி குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் நடுத்தரல அனாதையா இருந்திருக்காங்க, ரத்த வெள்ளம் ஓடிச்சு, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதிக்கு முன்னே பின்ன பாபர் மசூதி இடிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஏன் சொன்னாங்கன்னா, இஸ்லாமியர்கள் மீது நாங்கள் போர் தொடுக்கிறோம், இந்த நாடு இந்துத்துவ நாடா மாத்த போறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் போர் தொடுக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஜெய் ஸ்ரீராம். அப்படி சொன்ன வார்த்தை தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வார்த்தை. அந்த முழக்கம் வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம், நாங்கள் இஸ்லாமியர்கள் மீது போர் தொடுத்து விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம் என்று சொல்றாங்க. இல்ல, இது முடிஞ்சுச்சா? அவங்க சொன்னது ஏதாவது இங்க இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துச்சா? இந்தியாவுடைய அரசியல் அமைப்புல ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு எதை வேண்டாலும் செய்யலான் இருக்கா? செய்ய முடியுமா? சட்டத்தின் ஆட்சி இல்லையா? சூப்பர். அதாவது கரசேவர்கள் பாபர் மசூதிக்கு கரசேவர்கள் போகும்போது நீதிமன்றம் சொல்றாங்க, நீங்க போனா அங்க வன்முறை ஏற்படும், கலவரம் ஏற்படும், மசூதியை இடிப்பதற்காக திட்டமிட்டப்பட்டதாக உளவுத்துறை மூலமாக தகவல் வந்திருக்கு, கரசேவர்கள் நீங்கள் போகாதுன்னு சொல்லும் போது பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க நீதிமன்றத்தின் மீது சத்தியமிட்டு, பகவத்கீதையின் மீது சத்தியமிட்டு, ஆணையிட்டு, உத்தரவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கரசேவகர் தான் போவோம், மசூதியை இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்தவங்க மசூதியை இடிச்சாங்க, ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் விட்டாங்க, மத கலவரங்கள் ஏற்பட்டது, வன்முறை ஏற்பட்டது, அப்பாவி மக்கள் செத்தாங்க. நாங்க ஏற்கனவே பாடம் பெற்றிருக்கோம், ஜெய் ஸ்ரீராம்னா என்னன்றது எவ்வளவு பேர் ஆபத்து பாடம் பெற்றிருக்கோம். பாஜக, இந்துத்துவவாதிகள், ஆர்எஸ்எஸ் வாதிகள், விஸ்வ இந்து பரிசுவாதிகள் இவங்க என்னைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. இவங்க கபட நாடகம் போடக்கூடியவங்க, ஏற்கனவே உங்களுடைய வரலாறு அப்படி இருக்கு. அப்படிப்பட்டவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் போது ஒரு பயம், பதட்டம் ஏற்படுது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இன்னும் எத்தனை அப்பாவி மக்கள் சாவ போறாங்களோ, என்ன அவங்க பிளான் பண்ணிருக்காங்களோ, திட்டமிட்டு இருக்காங்களோன்றது ஒரு பதட்டம் ஏற்படுது. நீங்க இதையெல்லாம் சொல்லி இந்து முஸ்லிம் கலவரமாகுமே தவிர நன்மை பயக்காது. நான் இதை சொன்னதுனால தான் இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்படுமே தவிர, பாபர் மசூதி இடிக்கும் போது எப்படி ஜெய் ஸ்ரீராம் கத்துனாங்களோ, நாடாளுமன்றத்தில் கத்துறது வந்துட்டு பிரிவினை ஏற்படாது, மத தோஷம் ஏற்படாது, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தொப்பி தாடி? நீங்க ஒரு விஷயம் நீங்க புரியுங்க, நம்ம அசத்தின் ஓவைசி என்ன சொன்னார் தெரியுமா? அமாரா மந்திரி ஜீனுகையே,
हमारा कब्रिस्तान छीन गई, मेरा ऊपर गोली मारो, பார்லிமெண்ட் का अंदर मेरा ऊपर गोली मारो. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பள்ளிவாசலை புடிங்கிட்டீங்க, என்னுடைய கபர்ஸ்தானை புடிங்கிட்டீங்க, மக்கள் அடக்க ஸ்தலத்தை புடிங்கிட்டீங்க, இங்க பாராளுமன்றத்திலே நெஞ்சில துப்பாக்கியால சுடுங்க. எங்க பாராளுமன்றத்துல எவனா துப்பாக்கியால நெஞ்சில சுடுவானா? அதெல்லாம் சுட்டுருவாங்க. போற போக்கு அப்படிதான் இருக்கு. உங்கள மாதிரி நாலு முஸ்லிம் வச்சுக்கிட்டு இல்ல இஸ்லாமிய சுயமரியாதை கௌரவத்தை எல்லாம் புடிச்சாங்க. இந்த மாதிரி ஆளுங்க 3000 கோடி வகுப்பு சொத்தை தாம் பேர்ல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு எம்பியா இருந்துகிட்டு இந்த மாதிரி போய் பாராளுமன்றத்துல பேசினா இல்ல நீங்க ஒரு 5 பேர் தொழுறவங்க தாடி விட்டுறீங்க ஒரு இஸ்லாம் தலைவராக்கீங்க. அவன் ஜெய் ஸ்ரீராம் சொல்றான், என்ன அச்சுறுத்துறான்ற இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்றான், நம்மள அச்சுறுத்துறான்ற நீங்க இன துரோகியா? நம்ம ஆளுங்க காட்டி நான் வகுப்பு சொத்தை வச்சுக்கலையே. நீ யார் கேக்குறது? நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பாக அரசு சமுதாயத்துக்காக நான் பாத்துக்கிறேன். நீ யார்? அரசு ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தை ஆன்மீக வார்த்தை அல்ல, அது இஸ்லாமிற்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகள், அது பாபர் மசூதி இடிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள், அது இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள். ஜெய் ஸ்ரீராம் என்பது அந்த ராமரை ஏத்துக்க மாட்டாரு, அப்படி ஒரு ஆபத்தான வார்த்தை. அந்த வார்த்தை மக்களவையில மாநிலவையில் சொல்றாங்கன்னா ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு நீங்க அதை கண்டனம் தெரிவிக்காம அதை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? சட்டம் என்ன நமக்கு செய்யுங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய விரோதிகள், இஸ்லாமியருக்கு எதிராக உள்ளவர்கள், இஸ்லாத்தை தாங்காதவர்கள், இஸ்லாத்தை துடைத்தெறிய வந்தவர்கள், அப்படி உள்ள பிஜேபி இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்களேன்னு கேட்குறீங்க. அந்த பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை பயக்குமா பயக்காதாங்கிறத நான் பார்க்குறேன். நன்மை பயக்கும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த பாருங்க, இந்திய வரலாற்றில் பாஜகக்காரங்க இந்துத்துவவாதிங்க நீதிமன்றத்தில் போயிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த மசூதி இடித்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் விடுறாங்கன்னா சட்டத்தை மீறாங்க. சட்டத்தை மீறி அம்பனமான இருக்கிறோம். நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி தெரியுமா வருது? சட்டப்படி வரல, அம்பேத்கருக்கு வழங்கிய அரசியல் சாசனத்து பிரகாரம் வரல, ஏற்கனவே கடந்த வழக்கை முன்னிலைப்படுத்தி வரல. அது எப்படி வருதுன்னா அந்த நீதிபதி சொல்கிறாரு, நான் இந்த தீர்ப்பு எழுதும்போது இறைவனை கேட்டு தான் தீர்ப்பு எழுதுவேன், அப்படி என் கனவுல ராமர் வந்தார், அதனால் இந்த தீர்ப்பு வழங்கினேன். இந்த மசூதி இடித்தது தப்பானா தப்பு தான், வன்முறைனா வன்முறை தான், இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யார் இடித்தானோ அவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதை போயிட்டு நாட்டுடைய பிரதமர் போயிட்டு குடமுழங்கு அதில் போயிட்டு பிரதமர் போறாரு. உலகத்தில் நடக்குமா? கடைசியில் அந்த நீதிபதிக்கு என்ன பண்றாங்க? எம்பி பதவி கொடுத்து நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இப்படி ஆபத்தா போயிடுச்சுன்னா இந்த சமுதாய மக்களுக்குள்ள வேற எண்ணத்தையும் போராட்டத்தையும் நீங்க முன்னிலைப்படுத்துறதுக்கு வழிவகுக்கிறீங்களா இல்லையா? அரசியல் சாசன சட்டப்படி யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த ஆட்சியில் இருக்கவங்க அவங்க இருக்கிற காலங்கள் வரைக்கும் இதை செய்வாங்க. அந்த காலகட்டங்கள் முடிந்தவன ஆட்சி மாற்றம் வரும்போது கண்டிப்பாக அது மாறும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த தீர்ப்பு ஏத்துக்கிறீங்களா? என்ன பண்ண செய்ய இல்ல, இந்த தீர்ப்பு ஏத்துக்கிறீங்களா? நாளைக்கு ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் இருக்காரு, எனக்கு நபிநாயகம் கனவுல வந்தாரு, வந்த பிறகு ராமர் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தா ஏத்துக்கிறீங்களா? ஏங்க இந்திய அரசியல் சாசனத்தை கேள்வி குத்தாக்குறீங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவருக்கு உள்ள தண்டனையை அவர் அனுபவிப்பார், அனுபவிக்காம போக மாட்டார். அதனால ஏங்க நாட்டுடைய பிரதமருங்க அந்த கட்சி சார்ந்தவங்க போயிட்டு மசூதி இடிச்சாங்க, ஊர்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவரை பிரதமர் ஆக்கியிருக்கமே, அவர் போட்டு குடமுழுக்கு பண்றாங்க. பிரதமர் ஆக்கி இருக்கீங்க, அதனால குடமுழுக்கு பண்றாரு. அதை என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த நாட்டுல மசூதியை இடிக்கிறவன் சிறுபான்மை மக்களை கொல்றவன்லாம் நாட்டுடைய பிரதமர் ஆயிடலாம். கண்டிப்பா போட்டு போட்டு எல்லாரும் பிரதமர் ஆக்கி இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்திய மக்களில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு அடைவாங்க. சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் சொல்லிட்டு அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஒரு இந்துத்துவ கொள்கையை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களை மூளைச்சலை செய்து வாக்குகள் பெற்று நீங்க ஆட்சி இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த மக்கள் தெளிவடைவாங்க. தெளிவடையும் போது வரலாறு மாறும். ஒரு காலகட்டத்தில் காணாமல் போவாங்க. இது நடக்க தான் போகுது. ஆனா அதற்குள்ள உங்களை போன்றவங்க முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. யாரும் முட்டு கொடுக்கல, நீங்க முட்டு கொடுக்கறதாக நினைக்கிறது தான் தவறு. உத்தரப்பிரதேசத்துல ஹோலி பண்டிகையில மசூதியை போட்டு துணியை போட்டு மூடுறாங்க. இந்திய ஜனநாயகத்துல இந்திய அரசியல் சாசனத்தை கேலி கூத்தாக்கிட்டாங்க. வெளிநாட்டுக்கான நம்ம காரி துப்புறான். கண்டிப்பா ஒரு மசூதியை வந்து மூடி மறைச்சிட்டு நீங்க ஹோலி பண்ணி கொண்டாடுவீங்க. ஆமா, இது தப்பு இல்லையா? முதல்வராக பிரதமராக இருக்கவங்க, முதல்வராக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணுங்க. அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பாஜக ஆட்சி, மோடி இருக்கிறார் பிரதமரா. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் இதை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம். இல்ல, அவங்க தான் காரணம். யார் ஆட்சியாளர்களோ அவங்க தாங்க காரணம். நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிறோம்ல, அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை போவாங்கல்ல, நீ பள்ளிவாசல் போதன்னு துணி போட்டு மூடுறாங்களே, அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருக்கும். இல்ல, கண்டிப்பா அது எந்த சமுதாய மக்களே இருக்கட்டும், அவங்க வழிபாட்டுக்கு போய் ஒரு முட்டுக்கட்டை போட்டு நீ எல்லாம் கோயில் போகக்கூடாது, இவன் பண்டிகை கொண்டாடுறான், நீ மசூதிக்கு போகக்கூடாது, நீ தொழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறாங்களே. இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குது பாஜக ஆட்சியில். இது எந்த விதத்தில் நியாயம்? இல்ல, அந்த
பகுதியில் இருக்கிற அந்த ஆட்சியில் இருக்கிற பாஜக அதான் அவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். அதை பத்தி யார் யோசிப்பாங்க? பாஜக. அதான் பாஜக தான் யோசிக்கணும். அவங்க தானே அநியாயம் பண்றாங்க. ஆமா, அவங்க அநியாயம் பண்றாங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்கள தான் ஆட்சியில வச்சிருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. அப்போ அவர் தான் பிரதமர், அவர் தான் யோகி ஆதித்யநாத் தான் முதல் மந்திரியா இருக்காரு. நிர்பயா தெரியும்ல? தெரியும். என்ன சொல்லுங்க. டெல்லியில் என்ன இருந்துச்சு? ஆமா, பஸ்ஸில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. உடனே மக்கள் தான் பொங்கி எழுந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக பேசினாங்க. நீதிமன்றம் நாடினாங்க. நீதிமன்றம் விரைவாக செயல்பட்டு அந்த பெண்ணை யார் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களோ தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா? கண்டிப்பா. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஜம்மு காஷ்மீர் ஹத்ராஸில் 8 வயது குழந்தைய கோவிலை வச்சு பலாத்காரம் பண்ணாங்க. யார்? காவல்துறை உயரதிகாரங்களும் இந்துத்துவவாதிகளும் பண்ணாங்க. ஆனால் அந்த குழந்தைய பலாத்காரம் பண்ணவனே கைது செய்யாதுன்னு சொல்லிட்டு பாஜகவோட எம்பி வீதியில் வந்து போராடினாங்க. தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த பாஜக அரசு, இந்த மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த குழந்தை இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னைக்கு இருக்கும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கில் போட்டாங்க. நிர்பயா வழக்கில் கொடுக்கப்பட்டதில் ஒரு முஸ்லீம் பெண்மணி பாதிக்கப்படும் போது, ஒரு முஸ்லீம் குழந்தை பாதிக்கப்படும் போது, பல பேர் பலாத்காரம் பண்ணும்போது அந்த குற்றவாளிகள் வெறும் அவர்கள் இந்துத்துவவாதிகள் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம பாதுகாக்கிறீங்கன்னா இது என்ன நாடு? இது என்ன அரசியல் சாசனம்? இது என்ன ஆட்சி? இல்லை, அரசியல் சாசனம் என்பது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஆட்சியாளர்கள் அதுல சரியாக இல்லாம இருக்காங்க. குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பில்கிஸ் பானு என்ற பெண்ணை 15 பேர் பலாத்காரம் பண்றாங்க. 8 மாத கர்ப்பிணி பெண்ணு, அதாவது பிரசவமாகக்கூடிய சூழ்நிலையில் காட்டு மிராண்டித்தனமாக இந்துத்துவவாதிகள் காவி உடை அணிந்து கொண்டு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க. பலாத்காரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெற்றவங்களை அவங்க கண் முன்னாடியே கொன்று குவிக்கிறாங்க. கொன்று குவிப்பது மட்டும் இல்லாமல் அதுக்கு இருந்த அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தையை எடுத்து கல் மேலே அடித்து தலையை உடைச்சி அந்த குழந்தைய சாவடிக்கிறாங்க. மனசாட்சி உள்ளவன், மனிதனே உள்ளவன், எந்த ஜாதி எந்த மதம் இருந்தாலும் பரவாயில்ல, மிருகமே இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்துட்டு மனசாட்சி பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட மோடி மனசாட்சியே இல்லாமல் அந்த குற்றவாளி காப்பாற்றினார். கடைசியில் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? குஜராத்துடைய நீதிமன்றம் அந்த குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண்மணி வேறு நீதிமன்றத்தை நாடி மகாராஷ்டிரா நீதிமன்றம் தட்டி கேட்டு தீர்ப்பு வழங்கி அவளை குற்றவாளியாக உள்ளே போட்டாங்க. அப்படி போட்டவங்கள மோடி பிரதமர் ஆனவுடனே, பாஜக ஆட்சி வந்தவுடனே அந்த குற்றவாளிகளை, மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளிகளை விடுதலை செய்து ஆர்த்தி எடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்றாங்க. இந்த மாதிரி ஒரு வெக்கக்கேடான மானங்கெட்ட ஆட்சி என்ன நடக்குமா? மனசாட்சி இல்லை, மனிதநேயம் இல்லை. அது கடவுள் அல்லாவா இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், இல்லை ராமராக இருக்கலாம், யார் இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்குவாங்களா? அதாவது காட்டுமிராண்டித்தனமான கொள்கையும் காட்டுமிராண்டித்தனமான பின்னோக்கிய எண்ணங்களும் உள்ள மக்கள் இன்னும் நிறையாக இருக்கிறாங்கிறது இதில் நமக்கு தெரியுது. இல்லை, நமக்கு வந்துட்டு இந்து மக்கள் மீதோ மற்ற சமுதாய மக்கள் மீதோ யாருக்குமே எந்த வெறுப்பு இல்லை. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கள் மீது வெறுப்பு இல்லை, கிறிஸ்துவர்கள் மீது வெறுப்பு இல்லை. இங்கே எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான் வாழ்கிறாங்க. இந்த சைத்தான் வேலை செய்கிறது யாருன்னா இந்துத்துவவாதிகள், மத வெறி பிடித்தவர்கள் தான் செய்கிறாங்க. அது வந்துட்டு பொதுப்படையாக எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். அதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போதான் இவங்களை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், இவர்கள் எல்லாத்தையுமே செய்ய துணிந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வக்பு சட்டத்தை ஏற்றது இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்காக இருக்காது, இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காக இருக்கும். இவர்களுடைய சூழ்ச்சி சதித்திட்டங்கள் மிக பயங்கரமாக இருக்குன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இந்த கொண்டு வந்திருக்க சட்டத்தின் மூலமாக எவ்வளவு சொத்து இருக்கு, அது யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன் ஏழை எளிய மக்களுக்கு இது போய் சேரலை, இஸ்லாமிய மக்களுக்கு ஏன் போய் சேரலை, கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில். இப்போ அன்னைக்கு சச்சார் கமிட்டியில் அதில் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 1 லட்சத்தி சில்லற கோடிக்கு அந்த சொத்து இருக்குது. 10% அதுக்கு வருமானம் போட்டால் கூட 12,000 கோடி வருஷத்துக்கு வரணும். அந்த 12,000 கோடி இந்த இஸ்லாமிய ஏழை மக்களுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் 17% 25% இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் செல்வந்தர்களாக இந்தியாவை பொருளாதாரத்தில் மேம்படுத்தியிருப்பாங்க. இது கரெக்ட் பாயிண்ட். இப்போ இதற்கு முட்டுக்கட்டை யாருன்னா, நமக்கு செங்கோட்டை இருக்குல்ல, டெல்லியில் செங்கோட்டை, இது யாருடைய சொத்து? இஸ்லாமியர்களுடைய சொத்து. இஸ்லாமிய சொத்துனா வகுப்புக்கு சேர்ந்தது. நம்ம எழிலகம் வகுப்புக்கு சேர்ந்தது, ஹைகோர்ட்டு வகுப்புக்கு சேர்ந்தது. இதை விட்டுட்டியல, மவுண்ட் ரோட்ல இருந்து ஏர்போர்ட் வரை 2 பக்கமும் வகுப்புக்கு சேர்ந்தது. இஸ்லாமியர்களுக்கு இறைவன் பேரால் தரப்பட்ட சொத்துக்கள், இந்த சொத்து ஆக்கிரமித்தது யாருன்னா
தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, ஒன்றிய மாநில அரசை சார்ந்தவர்களும் அவருடைய நிறுவனங்களும் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு முதல்ல அக்கறைனா என்ன பண்ணோம், அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு பார்க்க வக்ஃப் போர்டு சொத்துக்கள் முதல்ல இவங்க விடுவிச்சு நம்மகிட்ட ஒப்படைக்கிட்டோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 12 வருடத்துக்கு மேலாக வக்ஃப் போர்டு சொத்து யாராவது அனுபவித்தால் அந்த சொத்து அவர்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு இந்த வக்ஃப் போர்டு புதிய சட்டத்தில் இவங்க சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா இனிமே பல கோடி சொத்துக்கள் இப்போ சூறையாடுவதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்க போகுது. கண்டிப்பாக நீங்க எந்தெந்த சொத்து அரசாங்கத்திட்ட இருக்கோ இப்ப அப்படியே போயிடும். ஆமா, இன்னைக்கு சட்டம் ஏத்துல மறுநாள்ல இருந்து அதை வகுப்பு சொத்துனே சொல்லக்கூடாது. நீ யாரு? இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த செல்வந்தர்கள் இஸ்லாம் சமுதாய மக்களுக்காக ஆண்டவனின் திருப்பேரால் மறுமையில் இறைவன் என் மீது இரக்கம் காட்டுவான் என்ற அடிப்படையில் சமுதாயத்தின் செல்வந்தர்கள் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சொத்தை இந்த அரசு எடுப்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அரசுங்க என்ன பண்ணாங்கட்டி அரசு ஆக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் ஜனநாயக மடிப்பு முறைப்படி அரசுக்கு சொந்தம். ஏங்க, அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதும் தனியாருக்கு சொந்தமான சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதற்கும் யாரும் இங்க ஆட்சேபம் தெரிவிக்கல. நீங்க சாலை போடும் போதோ இல்ல ஒரு நிறுவனம் கட்டும் போதோ இந்த சொத்து வேணும்னு சொல்லும் போது இஸ்லாம் சமுதாய மக்களோ மற்ற சமுதாய மக்களோ சொத்தை கொடுத்துறாங்க. இன்னொரு விஷயம், வக்ஃப் போர்டு சொத்து இருந்தாலும் நீங்க பொதுமக்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக, இந்து சமுதாய மக்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னா இந்த வக்ஃப் போர்டு வைத்துள்ள சொத்துக்கள் இவங்களே பெருந்தன்மையா கொடுத்துறாங்க. இவங்க தடுக்கல. பொதுப்படியா மக்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறீங்களா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா, பரவாயில்ல, என்னுடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் என்னுடைய சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இந்தாங்க, பரவாயில்ல, இந்துக்களோ கிறிஸ்டியர்களோ எல்லாரும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அது வேற. ஆனா நீ அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சட்டத்தை ஏற்றி எனக்கு வழங்கப்பட்ட என்னுடைய சொத்தை உன்னுடைய அதிகாரத்திலிருந்து என்கிட்ட பிடுங்குற. ஏற்கனவே நீ என்ன பண்ற, எனக்கு இட்லி சாப்பிட்டா டாக்ஸ், சட்னி சாப்பிட்டா டேக்ஸு, இடம் வாங்கினா டேக்ஸு, வீடு கட்டினா டேக்ஸு, வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்கினா டேக்ஸு, எல்லாத்துக்குமே டாக்ஸு டாக்ஸு டாக்ஸுன்னு கடைசி எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று வாங்கிட்டு என் வருமானத்தை, என் ரத்தத்தை நீ உறிஞ்சி கொண்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா டாக்ஸும் கட்டிட்டு என்னுடைய செல்வந்தர்கள் என் சமுதாய மக்களுக்காக நான் தரேன்னு சொல்லி தரக்கூடிய சொத்தையும் நீ ஆட்ட போடுறனா, நீ உண்மையான அரசாங்கமா இல்லை நீ திருடனா? இல்ல, அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. எவன் திருடானோ அவன்கிட்ட புடுங்கினானா, நீயே மகா திருடனா இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அதை நீங்க இப்ப பேச முடியாது. பேசினா குற்றம். எப்படி குற்றம்? சட்டம். என்ன சட்டம்? எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. மெஜாரிட்டி வரும்ல. என்னங்க 288 பேர் பாராளுமன்றத்தில் போட்டிருக்காங்க. 3ல் 2 பகுதி மெஜாரிட்டி இருந்தால் அந்த சட்டத்தை ஏற்றலாம். ஆனால் பாஜகவுக்கு தனித்துவமாக தன்னிச்சையாக அந்த அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ஆதாயத்திற்காக அலைகிறானோ, தன்னுடைய சுயலாபத்திற்காக பச்சோந்தியாக செயல்படுறானோ அவனையெல்லாம் வளைச்சி அரசியல் சாஸ்திரத்தை கேலி குத்தாக்கி இது மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு நீ நாடாளுமன்றத்தில் ஏற்றுறைய, மாநிலங்களில் ஏற்றுறைய, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக நீங்கள் அரசியல் சாசன சட்டப்படி இது அவங்க செஞ்சுருக்காங்க. அதை நீங்கள் மறுக்க முடியாது. ராஜ்யசபையிலையும் மெஜாரிட்டியில் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. குறுக்கொழி தானே. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே நம்பர் கேம் தானேங்க. நம்பர் என்ன இருக்கோ அதானங்க. நம்பர் தான் கேம். ஆமா, நம்பர் கேம் தானே அது. ஏங்க, வயிற்றுக்கு சாப்பிடுறது வாய் தான் வேணும்னு சொல்லிட்டு மனத்தையும் சாப்பிட முடியுமா? அதாவது நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசியல் சாசனத்தை தாண்டிய கேள்வி. அரசியல் சாஸ்திரத்தை திருட்டுத்தனமாக, முள்ளமாரித்தனமாக விலை பேசி மிரட்டி உருட்டி நீங்க கேலி குத்தாக்குறீங்கன்ற. அதாவது இந்திய அரசியல் சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்கன்னா, சமயம் தொண்டு தொடர்பான எந்த மசோதாவையும் கொண்டு வர அரசுக்கு உரிமை இல்லை. அரசின் இந்த முயற்சி கூட்டாட்சி அமைப்பின் மீதான தாக்குதல் ஆகும் அப்படின்னு சொல்றேன். சமய தொண்டு தொடர்பான எந்த மசோதாவையும் கொண்டு வர அரசுக்கு உரிமை இல்லை. அப்போ இந்த மசோதா பாஜக நிறைவேற்றியிருப்பதற்கு அரசியல் சாஸ்திரப்படி அவர்களுக்கு எந்த உரிமை இல்லை. அரசின் இந்த முயற்சி கூட்டாட்சி அமைப்பின் மீதான தாக்குதல் ஆகும். அதுவும் எவ்வளோ பேர் ஒரு ஆபத்தான விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் விட்டுருக்காங்கன்னா இது இந்தியாவையே தலைகுனிப்பதற்கான ஒரு செயல்பாடு. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இதுக்கு எங்கே போகலாம்? நீதிமன்றத்தை நாடணும். என்னப்போ இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ இந்த சட்டத்தை ஏற்றுட்டோம், அடுத்தது எங்கே போவாங்க? நீதிமன்றத்தை நாடுவாங்க. அப்போ நீதிமன்றத்தை எப்படி வளைக்கணும்? நம்ம ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்தை எப்படி வளைச்சிருக்கிறோம், எப்படி அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு எப்படி சிம்மாசனத்தை போய் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம். அப்போ இன்னைக்கு என்னன்னா, சாமானிய மக்களுக்கு இந்த அரசியல் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு என்னன்னா அதன் மீது எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி
போர் தொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே வளையப்பட்டிருக்கு, வளைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒன்றிய அரசுடைய ஆதாயத்திற்கு துணை போயிருக்கு. நீங்கள் தான் இதை நான் ஆரம்பத்திலே நீங்கள் விளக்கம் கேட்டியே, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். பாரத நாடுங்கிற கொள்கையில் உள்ளவங்க ஆட்சியில் இருக்காங்க, இந்தியாங்கிற கொள்கையில் உள்ளவங்க ஆட்சியில் இல்லை. ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு இவன் என்ன பண்ணுறான், அந்த மதத்தில் தீவிரமாக செயல்படுறான். பெரிய கோடீஸ்வரன். இவனுடைய சொத்துக்களை என்ன பண்ணுறான், இந்து அறநிலைத்துறைக்கு எழுதி தரான். அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவனுக்கு உரிமை இருக்கு, எழுதி வைக்கலாம். ரைட். இப்போ ஒரு இந்து இவன் முஸ்லீமா மாறிடுறான். இவன் பெரிய செல்வந்தறிவன். இவன் என்ன பண்றான், நமக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது, நமக்கு உடல்வாய் கெட்டு போயிருக்கு, நம்ம இருக்கும்போது இந்த சொத்தை எடுத்து வக்போர்டுக்கு எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிறான். இது சட்டம் ஏற்றுக்குமா? இப்போ சட்டத்தைப்படி அதை ஏற்றுக்காது. 5 வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி முஸ்லீமாக இருந்தால் தான், அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளியிலேருந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறாருன்னு சர்டிஃபை பண்ணப்பட்டா தான் அவர் அந்த சொத்தை எழுத முடியும். சட்டப்படி ஆகாது. ஆனா ஒரு முஸ்லீமா இருந்தவன் இந்து மதத்துக்கு மாறி தன்னுடைய சொத்துக்களை எழுதி கொடுக்கலாம், எழுதி தரலாம். ஆனா அதுதான் பாரத நாடு. உங்களுக்கு பாரத நாடு வேணுமா, இந்தியா வேணுமா? எனக்கு இந்தியா நாடு வேணா, வேற எந்த மாதிரி நாடும் வேண்டாம். இல்ல அப்படின்னா இந்தியாவாக இந்தியனா இருங்க. இல்ல, ஒரு தாய் மக்களே, இந்த மண்ணின் மைந்தர்களே, எனக்கு மதச்சார்பின்மை நாடு, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியல் சட்டத்துல எனக்கு முழு சுதந்திர உரிமை கொடுத்திருக்காங்க. ஒரு இந்துத்துவவாதிக்காரன் ஆட்சிக்கு வந்த பிறகு நீ முஸ்லீமா இருந்துகிட்டு நீ இந்து மதத்துக்கு போனா அவன் சொத்தை தரலாம், ஒருத்தர் இந்துவா இருந்துகிட்டு முஸ்லீம் மதத்துக்கு வந்தா நீ சொத்து தரக்கூடாதுன்னா இது என்ன பாரபட்சம்? இது இல்ல, அது பாரத நாடு, இது இந்தியாங்க. அப்ப இது அடக்குமுறையா? அடக்குமுறை கிடையாது, அவங்களுடைய கொள்கை. நீங்க இப்படியே பண்ணிட்டு போறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாம மக்களோ, தலித் மக்களோ, கிறிஸ்துவ மக்களோ, இந்து மக்களோ, பொதுப்படியான மக்களோ அமைதியா இருக்க மாட்டாங்க, பொங்கி எழுவாங்க. எழுகட்டும், அது நல்லதில்ல நாட்டுக்கு. இல்ல, பொங்கி எழுந்து எல்லாருமாக சேர்ந்து இந்த மக்கள் ஏற்கனவே பாடம் புகிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் இப்படிதான் அடக்குமுறை செய்யும் போது இந்த மக்கள் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுகட்டும், நீங்க மறுபடியும் பொங்கி எழ வைக்காதீங்க. பொங்கி எழுகட்டும், ஆட்சி மாற்றத்தை கொடுக்கட்டும், இந்த சட்டத்தை மாத்தட்டும். யார் வேணாண்டா? இப்படிதான் பிரிட்டிஷ்கார அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ணா, ஒரு தலைப்பட்சமா செயல்பட்டான். மக்கள் பொங்கி எழுந்தாங்க, சுதந்திரத்துக்காக போராடினாங்க. மறுபடியும் ஒரு போராட்டத்தை உருவாக்கி விடாதீங்க. ஏங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் கேளுங்க, அவர் இந்துத்துவா இருந்துட்டு போட்டான். ஆனா அவர் நாட்டுடைய பிரதமர் ஆயிட்ட பிறகு அவர் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கான பிரதமர். அவரு புரியுதுங்களா? அவர் தேர்தலில் நிற்கும் போது அவர் வேற கொள்கையில் இருக்கலாம், ஆனா பிரதமர் ஆன பிறகு எல்லாத்துக்குமான பிரதமர். அவர் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டுதான், சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதான், நான் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பாக இருவேன், எந்த மக்களுக்கும் பாரபட்சம் காமிக்க மாட்டேன். அவர் பதவி பிரமாணம் பண்ணும்போது சத்தியம் செய்தாரு. அந்த சத்தியத்தை மீறி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாரபட்சமும் இந்துக்களுக்கு ஒரு பாரபட்சம் காட்டி வராரு. அதுதானே சொல்றேன். மக்கள் வாக்களிச்ச ஒரு பிரதமர் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, இது சட்டப்படி சரியில்லைங்கிறத மக்கள் புரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வாக்களிக்கணும். உங்கள்ட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வேலை பொறுப்பு தரணும். இந்த சொத்துக்களை வந்துட்டு நற்காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுப்படையாக வக்ஃப் போர்டுக்கு எழுத்து கொடுத்து இந்த சொத்தை நிர்வகிப்பதற்கு என்னுடைய வாரிசுகள் தொடர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அது மேம்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அல்லாஹ்விற்காக எழுதி வைக்கிறாங்க, எந்த ஆதாயம் இல்லாம. இந்த புதிய சட்டம் அந்த உரிமைகளை பறிக்குதா இல்லையா? கண்டிப்பாக பறிக்குது. வகுப்பு கீழே வருது. இப்போ ஏற்கனவே மசூதிகள், தர்காக்கள் எல்லாமே வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் சொல்லிட்டு, வக்ஃபு சொத்துக்கள் சொல்லிட்டு பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போதே உத்தரப்பிரதேசம் மற்ற பாஜக கூடிய மாநிலங்களில் இந்த மசூதியெல்லாம் இதற்கு முன்பு இந்து கோயிலாக இருந்துச்சு, அதனால் இந்த மசூதிகள் இந்துக்கள் தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஏற்கனவே குரல் எழுப்பி பல நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வக்ஃப் போர்டு சொத்து இப்போ அரசுடைய கட்டுப்பாட்டில் சென்ற பிறகு இவர்கள் இப்படி முறையிட்டால் இப்போ இந்த சொத்து, இந்த மசூதிகள் இடித்து தள்ளப்பட்டு மீண்டும் அந்த கோயில் நிலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இது அவங்க செஞ்சிருக்காங்க, மறுக்க முடியாது. உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சி நடக்குது, குஜராத்தில் பாஜக ஆட்சி நடக்குது. இப்போ பாஜக உத்தரப்பிரதேசம் என்ன தெரியுமா, அரசுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் போர்டு சொத்து வந்து ஆட்ட போடுறாங்க. இதற்கு முன்பு அப்படி ஆட்ட போட்டு அந்த சொத்துக்களை அவங்க அபகரித்தா அந்த வக்ஃப் போர்டுடைய நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை மீட்டுடுவாங்க, இல்லை எங்களுக்கு சொந்தமானதுன்னு. இப்போ இந்த புதிய சட்டம் வந்த பிறகு இந்த வக்ஃப் போர்டுடைய நிர்வாகிகளுக்கு அந்த அதிகாரமோ உரிமையோ இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்தால் மாவட்ட ஆட்சியாளர்கள் அது பரிசீலனை செய்து அரசாங்கத்துக்கு அறிக்கை தரணும். அரசாங்கத்துக்கு அறிக்கை தரணும்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பாஜகவுடைய முதல்வராக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மாவட்ட ஆட்சியாளர் கேட்க போகிறாங்க. அப்போது மாவட்ட ஆட்சியாளர் எளிமையான முறையில் ஒரு அறிக்கை தர போகிறாங்க, இது அரசுக்கு சொந்தம்னு. அப்போது வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் பெருமளவு பாஜக எங்கெல்லாம் ஆளுதோ, எங்கெல்லாம் ஆட்சி செய்தோ
அந்த சொத்துக்கள் பறிக்கப்படுவதற்கான அபாயகரம் இருக்கா இல்லையா? இல்லை, இதில் வந்து கண்டிப்பாக அரசு தேவைப்படும் போது எடுத்துக்குவாங்க. அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற அரசாங்களுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த சட்டப்படி எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்துக்குவாங்க. இந்து அறநிலைத்துறை இருக்குது. இந்து அறநிலைத்துறை அதிகாரியாக, இந்து அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு முஸ்லீமை போட்டால் சரியாக இருக்குமா? கண்டிப்பாக போட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்டினா போட்டால் அதுவும் போட மாட்டாங்க. ஒரு தலிதா போட்டால் தலித்தையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எங்கிட்டு போடுவாங்க? ரைட். இப்போ வக்புடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கும் நிர்வாகம் செய்வதும் இஸ்லாமியுடைய கடமைகளை மதிப்பவர்களாகவும் இரையச்சம் கொண்டவர்களாகவும் இபாதத் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் புனிதமும் தியாகமும் புரியும் என்ற அடிப்படையில் நாம் இஸ்லாமியர்களை நியமிக்கிறோம். நமக்கு வந்து மாற்று சமுதாயம் மீது கோபம் இல்லை, ஆத்திரம் இல்லை. இதனுடைய பொருள் படணும். அதே மாதிரி தான் இந்து அறநிலைத்துறையும் அப்படிதான். அந்த மதத்துடைய வழிபாடும் செயல்பாடுகளும் அந்த ஆன்மீகத்தையும் புரிந்தவர்கள் தான் வழிநடத்த முடியும். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த புதிய சட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் நிர்வாகியாக உள்ள இடம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுது. அது வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் கண்டனத்துக்குரியது, மாற்றப்பட வேண்டியது. அதில் நீங்கள் வந்து மாற்று சமுதாயத்தை கொண்டாந்து உள்ளே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஒத்துக்கிற முடியாது. அது இஸ்லாமிய ஷரியத் அடிப்படை சட்டத்துக்கு முரணானது. யார் வந்து வகப்பு எழுதுகிறாங்களோ வகப்பினுடைய நோக்கமே என்னன்னா ஷரியத்தை பின்பற்றியது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பின்பற்றியது. யார் இஸ்லாமாக இருக்கிறானோ ஈமானோடு இருக்கிறானோ அவர் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவராக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறவங்கள தான் அதில் போட முடியும். அப்படி இல்லாதவர்களை யாரையோ ஒருத்தரை வந்து வேலைக்காரராக கூட நீ அதில் போட முடியாது. அப்போ வலுக்கட்டாயமாக போட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிர்வாகத்து என்ன நோக்கத்துக்காக அந்த வகப்பு எழுதப்பட்டதோ அந்த நோக்கமே சிதைஞ்சு போயிடும். அப்போ 11 பேர் நிர்வாகிகள். நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 நிர்வாகிகள் மாற்று சமுதாய மக்களை உள்ள புகுத்துறீங்க. அந்த மக்களை விரும்ப மாட்டாங்க, அது வேற விஷயம். அதாவது இதை வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே அவர் பாராளுமன்றத்தில் அமித்ஷா சொல்றாரு, முஸ்லீம்களை தவிர நாங்கள் யாரையும் போட மாட்டோம்னு சொல்றாரு. அதே பாஜக காரங்க தான் வந்து கோர்ட்டில் போயிட்டு சொன்னாங்க, நாங்கள் பாபர் மசீது இடிக்க மாட்டோம், கரை சேவரா போயிட்டு. அதாவது அவர் சொல்றது செய்ய மாட்டோம் கருத்தை நான் உங்களுக்கு பதிவு இல்லை, அவர் சொன்னார், அவர் அட்டவேஷம் போடுறாரு, நீங்க வெளிப்படுத்துறீங்க. சரி, இப்போ ஷேக் தாவூத் 11 இஸ்லாமிய நிர்வாகிகள் வக்பு சொத்துக்களில் நிர்வாகிகளாக நியமிக்கப்படும். 2 பேர் நான் முஸ்லீம் உள்ள போடுறீங்க. மீதி வந்துட்டு உங்களால் 2 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் 5 பேரை உள்ள கொண்டு வரலாம். ஒரு எம்எல்ஏ கொண்டு வரலாம், ஒரு எம்பியை கொண்டு வரலாம், ஒரு அமைச்சரை கூட உள்ள கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலான்றதுக்கான எல்லா வழிமுறையும் அதில் இருக்கு. அப்போ 11 பேர்ல நீங்க 7 பேர் நான் முஸ்லீம் கொண்டு வருவதற்காகவும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக 2 பேர் சொல்லிட்டு மீது 5 பேர் உள்ள கொண்டு வர போறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமிய சொத்துக்களா இருக்க போறதில்லை. இந்த சொத்துக்கள் முழுமையாக ஆட்ட போடுறதுக்கும் அந்த சொத்துக்களுடைய எல்லா டேட்டா எடுப்பதற்கும் நீங்கள் கருப்பாடுகளை உள்ள புகுத்த போறீங்க. எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் முஸ்லீம் நிர்வாகிகளையும் இந்துத்துவவாதிகளும் உள்ள போட போறீங்க. அவருடைய தாய் பத்திரத்தெல்லாம் எடுக்க போறீங்க. அதை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய போறீங்க. கடந்த முறையில் மன்னராட்சியில் இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரு இடத்தை ஆக்கிரமித்து ஆட்சி செய்தவர்கள் தோண்ட பல வரலாற்றுகள் இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்களும் இஸ்லாமியர்கள் மசூதிகளையும் சூறையாடுவதற்கான வழிவகை செய்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் இதில் வெளிப்படையாக இருக்குது. இல்லை, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் இப்போ இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத நாட்டு கொள்கையை முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்தியாவில் இதை செய்ய முடியாதுங்கிறதுல அசைக்க முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த வக்பு சட்டத்தை முஸ்லீம்களுடைய மனநிலை கேட்டுக்கொண்டு முஸ்லீம்களுடைய எம்பிக்களோ முஸ்லீம்கள் அமைச்சர்களோ அவங்க முடிவு பண்ணி நிறைவேற்றப்படவில்லை. கண்டிப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே இந்துத்துவவாதிகள் தான். பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பிரைம் மினிஸ்டர் அதனுடைய கூட்டாளிகள் இந்த சட்டத்தை அமலா கொண்டு வந்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் இல்ல. எந்த முஸ்லீம் அதுல இருந்து வந்தாரு? எந்த முஸ்லீம் பிரதமரா இருக்காரா? அவங்களா கொண்டு வந்து அவங்களா போடுறாங்க, அவங்களா ஆட்சி பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம இருக்க இந்தியர்களாக அடிமையாண்டு அசிங்கமா சொல்லாதீங்க. ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்கள், ஒரு தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற என்று சொல்லிக்கொண்டு அந்த மதத்துக்கு நீங்க தீங்கு நினைக்கக்கூடிய ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சட்டம் ஏற்றி அந்த மக்களை சங்கடப்படுத்துறது தான் இந்திய ஜனநாயகமா, இந்திய அரசியல் சாசனமா? இதுதான் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் கண்ட கனவா? நம்ம எல்லாமே இந்திய ஜனநாயகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க அகண்ட பாரதத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு நம்ம பாரத பிரதமரும் அவர்களை சார்ந்தவர்களும் பெரும் முயற்சியில் இருக்காங்க. அந்த அகண்ட பாரதத்தினுடைய நிலைப்பாடு தான் இது. நீங்க பாரதவாசியா
இந்தியாக்காரரா? நான் இந்தியாக்காரன். அப்ப நான் இந்தியாக்காரங்க. அதனாலதான் அந்த ஜனநாயகத்தை நம்புறேன். சட்டத்தை கொண்டு வந்தவங்க பாரத தேசத்தினுடைய கொள்கை உடையவங்க. அதனாலதான் இங்க பிரச்சனை. அதாவது இந்திய கொள்கைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனவங்க. பாரத தேசத்தினுடைய கொள்கைங்க. ஏங்க இந்திய கொள்கைக்கு ஆப்போசிட்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அது இந்திய கொள்கைக்கு எதிரானது. இந்திய மதசார்பை கொள்கைக்கு எதிரானது. வேண்டாலும் சொல்லிக்கங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், பிரிட்டிஷை எதிர்த்தவங்க இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையோ பாஜக அரசை எதிர்ப்பதற்கு ரொம்ப தாமதம் இல்லை. ஏதோ இந்த மக்கள் நம்முடைய நாடு இந்திய நாடு, நாம் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க. என்னைக்கு தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று எப்போது இவர்கள் வாய் திறந்து பேசுகின்றார்களோ, எப்போது அவர்கள் மக்களிடம் முறையிடுகிறார்களோ, அன்று இந்தியாவில் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படும். மீண்டும் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்டம் தொடரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கண்டிப்பாக இந்திய அரசாக, ஜனநாயக அரசாக, குடியரசாக, மக்கள் அரசாக, மக்களை மதிக்கக்கூடிய அரசாக எந்த அரசு வந்தாலும் செயல்படணும். மாற்று கருத்தோடு சமுதாய பிளவுகளை ஏற்படுத்தி சமுதாய மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயம் அடிமைப்படுத்துகின்ற சூழலை இந்தியாவில் யார் உருவாக்கினாலும் அவர்கள் இந்தியர்களாக ரொம்ப நாள் ஆட்சியில் இருக்க முடியாது. கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் சொல்றேன், தயவுசெய்து அப்படியே செயல்படுங்க. தாடி விட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தயவுசெய்து பாஜக துணை போகாதீங்க. நீங்கள் எந்த காரணத்துக்கு கூட திசை மாறி போகாதீங்க. அப்படியே உறுதியா இருங்க. கண்டிப்பாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைத்து மக்களுடைய நலனுக்காக இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் செயல்பட்டு இருக்கோம். ஏக இறைவன் எல்லா வசதியும் எல்லா மக்களுக்கும் தரணும்னு உங்க தொலைக்காட்சி மூலமாக நான் துவா பண்ணி விடைபெறுகிறேன். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.